நடைபெறவுள்ள பார்லமெண்ட் தேர்தலில் தென் சென்னை தொகுதியில் வந்து போட்டியிடுறதுக்காக வந்து சொல்லியிருக்கீங்க. என்ன பண்ண போகிறீங்க மேடம்? ஆக்சுவலாக என்னோடய பேர் ஜான்சி ராணி. நான் வந்து பசுமை பூமி பொதுநலச் சங்கம்னு ஒரு சங்கத்தை வந்து நிறுவி அதை வந்து அதன் தலைவராக நான் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். இப்போது எனக்கு வந்து ஒரு 2-3 வருஷமாக தான் இந்த அரசியல் களத்தில் ஒரு அனுபவம் இருக்குது. பட் இப்போ நான் எந்த கட்சியும் சார்ந்து இல்லை. அதனால் நான் வந்து இப்போது தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். இதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 வகையான ரீசன்ஸுங்க. ஒன்று வந்து சாமானியன்களுக்கான களமாக அரசியல் களத்தை மாற்றணும், ஃபஸ்ட்டு விஷயம். ஏன்னா இப்போ நான் வந்து இப்போ நிற்க போகிறேன் தேர்தலில், நாடாளுமன்ற தேர்தலில் நிற்க போகிறேன்னு நான் சொன்னதுலேருந்து ஒருத்தர் கூட எனக்கு பாசிட்டிவான ஒரு இது சொல்லவே இல்லை. பரவாயில்ல மேடம் நில்லுங்க அப்படியா அப்படின்னு ஒரு சந்தோஷமாக யாருமே கேட்கல. எல்லாருமே வந்து என்னங்க நீங்கள் உங்களுக்கு எதாவது அறிவு இருக்கா, நீங்கள் என்ன தைரியமாக சொல்கிறீங்க, நீங்கள் எதாவது யோசித்து பேசுகிறீங்களா, இப்படி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் எனக்கு நிறைய வந்திருக்கு. நான் இதை எப்படி பார்க்குறேன்னா, இன்றைக்கி ஜனநாயக நாட்டில் நம்ம இருக்கோம், நம்ம வந்து சொல்லிக்கிறோம். பட் நம்ம பணநாயக நாட்டில் தான் இருக்கோம், நம்ம ஜனநாயக நாட்டில் இல்லை. இன்றைக்கி பாமரனோ இல்லை ஒரு சாமானியனோ அரசியல் களத்தில் போட்டியிட முடியாது அப்படிங்கிற ஒரு நிலை தான் இருக்குது. ஸோ என்னோட இந்த போட்டி வந்து அவங்களுக்கு வந்து ஒரு உதாரணமாக அமையும்னு நான் நம்புகிறேன். ஸோ ஐ வில் செட் அன் எக்ஸாம்பிள் ஃபார் தோஸ் பீப்புள். யார் வேணால் அரசியல் களத்துக்குள்ளே வந்து போட்டியிடலாம். வெற்றி தோல்விகள் எல்லாருக்குமே சகஜம். அதை வந்து நோக்கி நம்ம வந்து பெருசாக பயணம் பண்ண முடியாது. பட் ஸ்டில் தென் சென்னை பொறுத்தளவில் நான் நிச்சயமாக ஜெயிப்பேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஏன் நம்பிக்கை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விருகை தொகுதியை பொறுத்தளவில் நான் நிறையவே வந்து களப்பணிகள் செஞ்சுருக்கேன். விருகை தொகுதியில் எனக்கு மக்களை நல்லாவே தெரியும். டி நகர் தொகுதியிலையும் நான் ஓரளவுக்கு களப்பணி செஞ்சுருக்கேன். நான் வந்து ஒரு மாவட்ட பொறுப்பில் இருந்ததுனால பாமகவில். அதுக்கப்புறம் இப்போ சைதை, வேளச்சேரி, மயிலாப்பூர், அதுக்கப்புறம் சோழிங்கநல்லூர், இதெல்லாம் எனக்கு கொஞ்சம் புது தொகுதிகள் தான். பட் ஸ்டில் அங்கேயும் என்னால் ஃபீல்டு ஒர்க் பண்ண முடியுன்ற நம்பிக்கை இருக்குது. இப்போ நீங்களே சொல்கிறீங்க பணநாயகம்ட்டு, இந்த பணநாயகத்தை மீறி வந்து எப்படி உங்களால் இது சாத்தியமாகுது? இது சாத்தியமான அதாவது எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. என்னால் சாத்தியப்படுத்த முடியுன்ற நம்பிக்கை இருக்குது. ஏன்னா இன்னைக்கு சூழ்நிலையில் வந்து பணம் இருக்கிறவங்க தான் அரசியலுக்கு வரணும், பணம் இருக்கவங்க தான் போட்டியாளர்களாக வேட்பாளர்களாக நிறுத்தப்படணும் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ஒரு நோய் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதை வந்து நம்ம தடுக்கணும். இப்போ நான் வந்து வெற்றி அடைஞ்சேன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி, தோல்வி அடைஞ்சனாலும் ஐ வில் பி வெரி வெரி ஹாப்பி, ரொம்ப சந்தோஷப்படுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நான் தான் வந்து ஒரு சாமானியனுக்கான களத்தை உருவாக்க போகிறேன், ஒரு உதாரணமாக திகழ போகிறேன்றது எனக்கு ஒரு பெரிய வெற்றி தான். ஸோ ஐ வில் பி ஹாப்பி. இந்த மக்கள்கிட்ட போய்ட்டு உங்கள் பிரச்சாரம் என்னமா இருக்கும்? இந்த தென் சென்னை பார்லமெண்ட் தொகுதியில் வந்து என்னென்ன மாதிரியான தேவைகள் மக்களுக்கு இருக்குன்றீங்க? இப்போ தேவைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இப்போ எல்லாருமே எனக்கு கேட்குற கேள்வி, நீங்கள் வந்து ஒரு சங்கத்தை நிறுவிட்டு நீங்கள் ஏன் அதில் வந்து அரசியல் கலக்குறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அதுக்கு பதில் சொல்லிடுறேன். இந்த சங்கம் நிறுவப்பட்டதின் காரணம் வந்து ஒரு நல்ல ஒரு சோஷியல் காஸ். மரங்கள் அதிகமாக நடப்படணும், ஏரி குளங்கள் தூர்வாரப்படணும், நம்மளோட நீர் வளங்கள் பாதுகாக்கப்படணும், பனை மரங்கள் அழிஞ்சிட்டு வருது, அதுக்கான விழிப்புணர்வு, இதெல்லாம் நம்ம செய்கிறோம். இந்த சங்கத்தின் சார்பில் நான் இன்னும் நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்கேன். ஆல்ரெடி ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு முன்னாடியே போகி பண்டிகை வரும்பொழுது வந்து நாங்கள் வந்து எல்லாருக்கிட்டையும் போயிட்டு தயவு செஞ்சு பழசு இது பண்ணாதீங்க, எரிக்காதீங்க, அதுலேருந்து வரக்கூடிய புகையால் மாசுபடுது, நகரம் மாசுபடுது அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுலாம் ஏற்படுத்தணும். இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கிற இடத்துல நம்ம விழிப்புணர்வை ஏற்படுத்தணும். அப்போது மக்கள் சேவை செய்யணும்னு நான் என்றைக்கு தொடங்கணும் அன்றைக்கே நான் அரசியல் களத்துக்குள்ளே வந்துட்டேன். மக்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்த சொல்லிக் கொடுக்கணும், ஏதோ நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள சொல்லிக் கொடுக்கணுன்றது ஒரு விழிப்புணர்வாகவோ இல்லை வந்து ஒரு செய்தியாகவோ நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த மாதிரி ஒரு சாமானியனாக நான் ஒரு களத்தில் நிற்கிறேன் அப்படிங்கிறத மக்களுக்கு நான் ஃபஸ்ட்டு புரிய வைப்பேன். நீங்கள் பாருங்கள், நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து பணம் தான் சொல்கிற மக்கள் எல்லாருக்கிட்டையும் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி நம்ம 2000 ரூபாய் கொடுத்தாலும், ஓட்டுக்கு 5000 ரூபாய் கொடுத்தாலும், ஒரு வாரமோ ஒரு மாதமோ தான் நம்ம அதை வச்சு யூஸ் பண்ண போகிறோம். என்கிட்ட பணம் கிடையாது, நான் பணம் கொடுக்கவும் மாட்டேன். இன்றைக்கி நீங்கள் வந்து அதை வாங்கிக்கிட்டு உங்கள் ஓட்டை விற்றீங்க அப்படின்னா, நீங்கள் நாளைக்கு போய் அந்த உறுப்பினர், நாடாளுமன்ற உறுப்பினரை நீங்கள் கேள்வி கேட்க முடியுமா? உனக்கு நான் ஓட்டு போட்டேன்ல அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அவர் என்ன சொல்லுவாங்க? நீ காசு வாங்கி தானே போட்டேன், நீ சும்மா போடல, என்னை சும்மா ஜெயிக்க வைக்கலன்னு. இது வந்து இன்றைக்கி நடந்துட்டுருக்குங்க. இன்ஃபேக்ட் என்னென்னா, அதை வெளிப்படையாக யாரும் காமிக்கல, அவ்வளோதான். பட் பணம் வாங்கிட்டு தான் ஓட்டு போடுறாங்க, பணம் கொடுத்து தான் ஜெயிக்கிறாங்கன்னு தெரியுது எல்லாருக்குமே. இப்போ நீங்கள் என்ன உண்மையாகவே என்னோடய சேவையை மதித்து, என்னோடய முயற்சியை மதித்து நீங்கள் ஜெயிக்க வச்சிங்கன்னா நீங்கள் எனக்கு கேள்வி கேட்கலாம்.
நான் ஃபஸ்ட்டு பண்ணக்கூடிய விஷயம் வந்து ஒரு புகார் செல், கம்ப்ளைண்ட் செல் ஒன்று என்னோடய நம்பர் போட்டு, என்னோடய ஸ்ட்ரெயிட் நம்பர் போட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு இது பண்ணேன். அண்ட் இப்போ நான் பிரச்சாரம் செய்யும் பொழுதே நான் வந்து அவங்கக்கிட்டேருந்து மனுக்களை பெறுவேன். நான் பிரச்சாரம் செய்கிற அந்த பீரியட்லேயே உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதை மனுவாக எழுதி கொடுங்க, நான் பத்திரமா வச்சுருப்பேன். நான் ஜெயிச்சேன்னா அந்த மனுக்கள் மீது நான் ஆக்ஷன் எடுப்பேன். நான் தோத்துட்டேனாலும் என் சங்கம் சார்பில் என்னால் முடிஞ்ச ஒரு முயற்சியை செஞ்சு அந்த மனுக்களோட தேவைகளை நான் பூர்த்தி செய்வேன். இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுறதுக்காக சொல்லியிருக்கீங்க. பிரதமர் மோடியோட செயல்பாடு எப்படி இருக்குது? மீண்டும் அவர் ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை காங்கிரஸ் அந்த இடத்துக்கு வருமா? ஆக்சுவலாக இப்போ நான் வந்து ஒரு சுயேட்சை வேட்பாளராக நான் யாரையுமே சப்போர்ட் பண்ணி நான் பேச விரும்பலை. பட் ஸ்டில் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். காங்கிரஸ் ஆட்சி மோசமான ஆட்சின்னு சொல்லிட்டு இருந்த பீரியட் போயிட்டு காங்கிரஸ் வந்தால் கூட தேவையில்லான்ற பீரியட் வந்துடுச்சு. இன்றைக்கி காங்கிரஸே வந்தால் பரவாயில்லன்னு மக்கள் சொல்கிறாங்கன்னா இன்றைக்கி மோடியோட ஆட்சியால் தான் சொல்கிறாங்க. அவரோட ஆட்சி வந்து ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸில் மக்களுக்கு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது. பட் இன்றைக்கி நான் வந்து செத்துட்ருக்கேன் வறுமையில். 20 வருஷம் கழித்து நான் வந்து தங்க காசை வச்சு என் தட்டில் வச்சுட்டு நீங்கள் தாங்குவீங்கன்னு சொன்னீங்கன்னா இன்றைக்கி நான் செத்து போயிடுறேன். அதுக்கப்புறம் அந்த 20 இயர்ஸ்க்கு அப்புறம் எனக்கு என்னங்க லாபம்? அதுதான் மோடியோட ஆட்சி. ஸோ பிரதமர் மோடி அவர்கள் இன்றைக்கி சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி மக்களுக்கு யூஸ்ஃபுல்லான திட்டங்களையும் கொஞ்சம் செயல்படுத்தினா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் என்ன சொல்கிறேன்னா இது எல்லாமே லாங் டேர்மில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறார். என்னோட கேள்வி என்னென்னா, இன்றைக்கி ஷார்ட் டேர்மில் நான் செத்து போயிட்டேன்னா லாங் டேர்மில் எனக்கு அது எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்? அதை வந்து அந்த செயல்பாடுகள் மாறணும். காங்கிரஸ் பற்றி நம்ம வந்து காங்கிரஸோட ஆட்சியை பற்றி எதுவும் சொல்ல வேண்டாம், எல்லாருக்குமே தெரியும். பட் இப்போது மறுபடியும் காங்கிரஸே வந்தால் நல்லாயிருக்கும்னு தான் என்னோட எண்ணமும் கூட. சரி, ஆளும் கட்சி ஆண்ட கட்சி இவங்களுக்கு மத்தியில் வந்து போட்டி போட போகிறீங்க. பொதுமக்களுக்கு உங்கள் பார்லமெண்ட் தொகுதி மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போது ஆளும் கட்சியாக இருக்கக்கூடிய கட்சி வந்து எந்த ஒரு கட்சியுமே ஸ்டெபிளைஸ்டாக இல்லை. இன்றைக்கி இன்னொரு கேள்வி கூட என்னை நோக்கி வருகிறது. அதாவது பார்த்திங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு அரசியல் கட்சி அமைச்சு நீங்கள் வந்து போட்டிடலாமே, நீங்கள் ஏன் ஒரு சங்கத்தின் சார்பில் நீங்கள் ஏன் இது பண்ணுறீங்க? ஏன் உங்களால் ஒரு அரசியல் கட்சியை வந்து நிறுவ முடியல அப்படின்லாம் கேள்வி கேட்குறாங்க. இன்னும் ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மக்கள் வந்து தே ஆர் வெரி கன்ஃபியூஸ்ட். அரசியல் சூழ்நிலை தமிழ்நாட்டில் மிக மோசமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாரும் மறைக்க முடியாத ஒரு உண்மை. ஆளும் கட்சியும் சரி, ஆளப்போகிற கட்சியும் சரி, இல்லை ஆண்ட கட்சிகளும் சரி, இன்றைக்கி ஆளப்போகிற கட்சிகளை பற்றி நம்ம பேச முடியாது. ஆண்ட கட்சிகளையும் ஆளும் கட்சிகளையும் ஒரே விஷயம்தான், திராவிடத்தை தாண்டி நீங்களாம் யோசிக்க போகிறதே இல்லையா? என்னோட கேள்வி அதுதான். ரெண்டாவது, இன்றைக்கி வந்து ஒரு ஸ்திரமான தலைவர் எந்த ஒரு கட்சியிலும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இன்றைக்கி எந்த கட்சியுமே தனித்து நின்று ஜெயிக்கிறதுக்கோ போட்டி போடுறதுக்கோ தயாராக இல்லை. அப்போ அவங்களோட நம்பிக்கையோ அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் பவரோ அவங்களோட ஸ்கில்ஸோ எல்லாமே கம்மியாக இருக்குன்றது தான் அதை காமிக்குது. எல்லாருமே கூட்டணி தேடுறாங்க, எல்லாருமே சப்போர்ட் தேடுறாங்க. ஸோ அது வந்து மாறணும். இப்போ நாங்கள் தனித்து போட்டிடுறோம். இன்னும் சொல்லணுன்னா, நான் 40 தொகுதியில் கூட வேட்பாளர் நிறுத்தலான்ற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கேன் என்னோட சங்கம் சார்பாக. ஸோ அது கூட நான் செஞ்சாலும் செய்யலாம். இப்போ இன்றைக்கே நான் வந்து அதுதான் அறிவித்தேன். இப்போ 10 வேட்பாளர்கள் ரெடியாக இருக்காங்க. என்னை பார்த்து சிரிக்கிறவங்க சிரிக்கட்டும், கிண்டல் பண்ணுறவங்க கிண்டல் பண்ணட்டும். நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்கிறேன், நான் முயற்சி செய்கிறேன். அதுக்கு பலன் கிடைச்சாலும் பலன் கிடைக்கலனாலும் மக்களுக்கு தான் அது. அவ்வளோதான். தேர்தலுக்கு பிறகு அடுத்த கட்டமாக உங்கள் நடவடிக்கை என்ன இருக்கும்? தேர்தலுக்கு பிறகு ஜெயிச்சா மக்கள் சேவை செய்வோம், தோத்தாலும் மக்கள் சேவை தான் செய்ய போகிறோம். எங்கள் சங்கம் சார்பில் நான் மக்கள் சேவையை செய்வேன். என்னோட சங்கத்தின் மெயின் 4 மோட்டிவ்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வந்து நிறைய மரங்கள் நடணும். முக்கியமாக அதில் பனை மரங்கள் அதிகமாக நடணும் அப்படிங்கிறது. பனை மரங்கள் நீங்கள் சிட்டி சைடில் நீங்கள் நடவே முடியாது. ஸோ அதுக்கு அவுட் ஆஃப் சிட்டியில் தான் நாங்கள் வந்து நிறைய இடங்களை சர்ச் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி எப்படி பிளான்ஸ் எல்லாம் வாங்கணும்னு திட்டமிட்டுருக்கோம். இன்கேஸ் நான் ஜெயிச்சேன்னா நாடாளுமன்றத்துக்கு போய் மக்களுக்காக போராடுவேன். இல்லை அப்படின்னா இங்கே இருந்து என் சங்கம் சார்பாக மக்களுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ, இந்த தமிழ்நாட்டிற்கு என்னென்ன செய்ய முடியுமோ அது எல்லாத்தையும் நான் செய்வேன். உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.